மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்தியாவை அழிவு பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காங்கிரசின் வங்கிக் கணக்கு முடக்கம், மாநில முதலமைச்சர்கள் கைது என ஒற்றை கட்சி ஆட்சி முறையை நோக்கி இந்தியாவை மோடி வழிநடத்துவதாகவும் காட்டமாக ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். 139 ஆண்டுகள் மூத்த காங்கிரஸ் கட்சியுடைய வங்கிக் கணக்கை முடக்குகிறார். அரசியல் கட்சிக்கு வருமான வரியே கிடையாது. எந்த அரசியல் கட்சியும் வருமான வரி கட்டியதே கிடையாது, கட்ட வேண்டியதே கிடையாது. சட்டத்தில் அந்த மாதிரி விதியே கிடையாது. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ பிழை இருக்குன்னு சொல்லி இப்ப 3822 கோடி ரூபாய் வரி வட்டி அபராதம்னு போட்டிருக்காங்க. 3822 கோடி ரூபாய் வரி வட்டி அபராதம். இந்த பாவம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 11 கோடி ரூபாய். கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் 11 கோடி ரூபாயை கண்ணாலே பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவர்களுக்கு 11 கோடி ரூபாய் வருமான வரி. எதற்காக இதெல்லாம் யோசிங்க. ஏதோ தேர்தல் பிரச்சாரம்னு நினைக்காதீங்க, யோசிச்சு பாருங்க. அனைத்து கட்சிகளையும் ஒழித்து விட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக தேசம் முழுவதும் தடம் பதித்த காங்கிரஸ் கட்சியை ஒழித்து விட்டால் வலிமையான கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே முதல் கட்சி, வலிமையான கட்சி. ஆனால் அது மாநில கட்சி. மேற்கு வங்காளத்திலே மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் வலிமையான கட்சி, ஆனால் மாநில கட்சி. ஒடிஷாவில் பிஜு ஜனதா தளம் மாநில கட்சி. தேசத்துல தடம் பதித்த காங்கிரஸ் கட்சியை ஒடுக்கி ஒழித்து விட்டால் பிறகு மாநில கட்சிகளை எல்லாம் ஒன்னொன்னா விளையாடி தூக்கி எறிந்து விடலாம் என்பது அவருடைய திட்டம். அதற்கு முன்னோடியாகத்தான் ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செய்கிறார்கள், டெல்லி முதலமைச்சரை கைது செய்கிறார்கள். நானும் சட்டம் படித்தவன் என்ற பெயர் தான். எனக்கு இப்ப சட்டம் படித்ததே மறந்து போச்சு. இவங்க சமீப காலத்தில் நடக்கிறது நான் கேட்கிறேன், யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை கைது செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது என்று யாராவது கற்பனை செய்து பார்த்திருக்கீங்களா? சினிமாவில் கூட நான் பார்த்தது கிடையாது. நாடகங்கள், சினிமால, திரைக்கதையில, நாவல்கள்ல, மர்ம நாவல்கள்ல கூட இதை போன்ற ஒரு கதையை நாம் படிச்சது கிடையாது. என்னை விட தமிழ் நூல்களை, ஆங்கில நூல்களை படித்தவர் ஆங்கில பேராசிரியர், தமிழ் வித்தகர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். அவர் படிச்சிருக்காரா கவிங்க? எந்த நாவல்லையும் நான் பார்த்தது கிடையாது. கேஜ்ரிவால் அவர்கள் 3 ஆண்டுகள் கழித்து தானே கைது செய்யப்பட்டார் என்று கேட்கலாம். 3 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்ய முடியும் என்றால் 3 மாதத்திலையும் கைது செய்யலாம் இல்ல? 3 மாதத்திலையும் கைது செய்ய முடியும் என்றால் 3 வாரத்தில் கைது செய்யலாம் இல்ல? 3 வாரத்தில் கைது செய்யலாம் என்றால் 3 நாட்களிலேயும் கைது செய்யலாம் இல்ல? ஏன் 3 மணி நேரங்களிலே கைது செய்யலாம் இல்ல? அப்ப எதற்காக தேர்தல்? எதற்காக ஜனநாயகம்? எந்தெந்த ஜனநாயக திருவிழா? இந்தியா எங்கே போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கண்கட்டி வித்தை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எங்கே போய் முடியும் தெரியுமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே தலைவர், ஒரே மோடி. நரேந்திர மோடி என்பவர் நிரந்தர மோடியாக மாறிவிடுவார். இப்ப சீனாவில் வாழ்நாள் முழுவதும் அவர்தான் ஜனாதிபதி. ரஷ்யாவில் வாழ்நாள் முழுவதும் அவர்தான் ஜனாதிபதி. பல ஆப்பிரிக்க நாடுகளில், கம்போடியா, வியட்நாம்ல எல்லாம், பர்மால எல்லாம் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தான் ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரி. அந்த பாதையிலே இந்தியா போய்கொண்டிருக்கிறது என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.